இதுவரை திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்து வந்த தமிழக அரசியலில் திடீரென ஒரு புதிய கட்சி மிக குறுகிய காலத்தில் வலுவான மாற்றாக உருவெடுத்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்த முக்கியமான நபர் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்த நிலையில் மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்தது. இந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த முக்கிய மூளை ஜான் ஆரோக்கியசாமியின் வியூகங்கள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய தருணத்தில் இருந்தே பின்னணியில் இருந்து அமைதியாக செயல்பட்டவர்தான் ஜான் ஆரோக்கியசாமி. 2 ஆண்டுகளில் ஒரு கட்சி உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடியும் என்று கூறியபோது அது சாத்தியமற்றது என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த 2 ஆண்டுகளில் மிக தெளிவான திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு விஜயை வெற்றியடைய செய்திருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. சரி, யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி? இவருடைய பின்னணி என்ன? இதற்கு முன்பு இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? போன்ற பல தகவல்களை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் ஜான் ஆரோக்கியசாமி. திருச்சி ஜோசப் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், சென்னை லயோலா கல்லூரியில் தொழில் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றவர். தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக 4 ஆண்டுகளும், குட் ரிலேஷன்ஸ் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநராக 12 ஆண்டுகளும் பணியாற்றினார். பிறகு 2017ஆம் ஆண்டு பர்சோனா லீடர்ஷிப் அட்வைசரி பிவிடி லிமிடெட் என்ற தன்னுடைய சொந்த நிறுவனத்தை தொடங்கி 2021 வரை நடத்தினார். அதற்கு பிறகு ஜேபேக் பர்சோனா என்ற நிறுவனத்தை தொடங்கி தேர்தல் வியூக வகுப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவரின் அரசியல் அனுபவம் இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. அதன்படி 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2017 மும்பை மாநகராட்சி தேர்தல்களில் சிவசேனாவுக்கு ஆலோசகராக பணியாற்றியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதல்வர் சித்தராமையாவின் ஆலோசனை குழுவோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசியலில் அவரை அறிமுகப்படுத்தியது பாமக தான். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்காக பணியாற்றிய அவர் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்தை உருவாக்கி மிகப்பெரிய கவனம் பெற்றார். அப்போது பாமக ஒரு ஜாதி அடிப்படையிலான கட்சி என்ற பிம்பத்தை உடைத்து அன்புமணியை ஒரு மாற்றத்தின் முகமாக மக்கள் முன் கொண்டு வந்தார். அடுத்து 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்காக பணியாற்றிய ஜான் ஆரோக்கியசாமி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை உருவாக்கி அந்த கட்சியை பொதுமக்களிடம் கொண்டு சென்றார். இப்படி தொடர்ந்து பல வெற்றிகரமான அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதால் பிரசாந்த் கிஷோர், சுனில், ராபின் சர்மா போன்ற முன்னணி வியூக நிபுணர்களுடன் சேர்த்து ஜான் ஆரோக்கியசாமியின் பெயரும் இந்தியா முழுவதும் அறியப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் கொண்ட ஜானை விஜய் தனது தனிப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளராக தேர்வு செய்தார். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கவிருக்கிறார் என்ற பேச்சுகள் வந்தபோதே ஜான் ஆரோக்கியசாமியின் பெயரும் அதோடு இணைத்து பேசப்பட்டது. விஜய் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எந்த உடல் மொழியில் மக்களை கவர வேண்டும், யாரை பற்றி எங்கு பேச வேண்டும் என்பதையெல்லாம் மிக துல்லியமாக திட்டமிட்டு வழிகாட்டினார் ஜான் ஆரோக்கியசாமி. மேலும் விஜயை 2 தொகுதிகளில் போட்டியிடச் செய்து வெற்றியை நோக்கி அழைத்து சென்றார். இந்த பயணத்தில் பல சவால்களும் இருந்தது. ஜானை விஜயிடமிருந்து பிரிக்க உட்கட்சியிலேயே சதிகள் நடந்தது. சமூக வலைதளங்களில் அவரை கடுமையாக விமர்சித்தனர். அதிலும் சில தாவேக ஆதரவாளர்களே அவரை எதிர்த்தார்கள். ஆனால் இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் விஜயின் வெற்றியை மட்டும் இலக்காக வைத்து தொடர்ந்து பணியாற்றினார் ஜான் ஆரோக்கியசாமி. மிக முக்கியமாக பாரம்பரிய அரசியல் கட்சிகள் போல பணத்தை மட்டும் நம்பாமல் தொண்டர்களே பலம் என்ற கொள்கையை முன்னெடுத்தது அவரின் மிக பெரிய வியூகமாக இருந்தது. இந்த அணுகுமுறைதான் கட்சியை விரைவாக மக்களிடம் கொண்டு சென்று வலுவான அடிப்படை ஆதரவை உருவாக்கியது.
முடிவாக தமிழக அரசியலில் நீண்ட காலமாக இருந்த இரு கட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய அரசியல் சக்தியை உருவாக்கியதில் ஜான் ஆரோக்கியசாமியின் வலுவான வியூகம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. சரியான திட்டமிடலும் மக்களை புரிந்து கொள்ளும் திறனும் இருந்தால் அரசியலில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை ஜான் ஆரோக்கியசாமியின் இந்த பயணம் தெளிவாக காட்டுகிறது.